அரசியல் மேடையில் இருக்கிற மாதிரியே இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு சட்டசபையில. இதுல எங்க அரசியல் இருக்கிறது? அரசியல்லாம் இல்ல. மூத்த உறுப்பினர் அரசியல் இல்லைங்கிறாங்க. அவர் பேசுறது எல்லாமே அரசியலுங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும். அதாவது நான் பதிவு பண்ணிட்டேன், எங்களுடைய முதலமைச்சர் சொன்னதை செய்வார். தேர்தல் அறிக்கையில் செய்வதை நீ செய்யாம விட்டுட்டீங்க, செய்வீங்களா? அந்த மாதிரி கருத்தைகள் வரும் பொழுது 200 தொகுதியிலும் வெல்வோம் சொல்ல திமுக விவசாய கடனை பத்தி பேசவே இல்லை. நாங்களும் சொல்ல முடியும். 3 மாசம் தான் வந்திருக்கோம். இப்ப வரைக்கும் 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேர்தலுடைய விவசாய கடனை தள்ளுபடி பண்ண ஒரு மாபெரும் அறிவிப்பை நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கூட்டுறவுத்துறை அமைச்சர் கேட்டுக்கொள்ள விரும்புவது இந்த சபையின் மூலமாக விவசாயிகளுக்கு தேர்தல் அறிக்கையிலே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்கிற நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது இல்லை இன்னொரு அறிக்கை வரும் எல்லாமே நாங்கள் சொன்னபடி தள்ளுபடி செய்வேன் என்று அமைச்சர் அவர்கள் பதிலுரையிலே சொல்வாரா என்று நான் எதிர்பார்க்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர் சொன்னார்கள், அதற்கு தகுதியின்மைக்கு காரணம் ஒரே குடும்பத்தில் பெறப்பட்ட கடனாக இருக்கலாம். ஒரே விவசாயிகளால் பெறப்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர்க்கடன்கள் மற்றும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல குடும்ப உறுப்பினர்களால் பெறப்பட்ட கடன்கள் 1,13,745 நபர்கள். அதில் அண்ணன் சொன்னது அதில் கவர் ஆகும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது அதெல்லாம் தேதி இதெல்லாம் சொல்லலை. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளே வாங்கிய பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடியும். அதுதான் உங்களுக்கு உங்களுடைய வாக்குறுதி. அதனால தான் சொல்றேன் நான். எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் தேர்தல் அறிக்கையில் கூறியதை அனைத்தையும் நிறைவேற்றுவார். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடும் பொழுது ஒரு அரசியல் கண்ணோட்டத்துடனோ ஒரு அரசியல் மேடையில் இருக்கிற மாதிரியே இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு சட்டசபையில. ஒரு மானிய கோரிக்கையில இந்தந்த திட்டங்களை எப்பொழுது செய்யலாம்னு கேட்கலாம். தேர்தல் அறிக்கையில் செய்வதை நீ செய்யாம விட்டுட்டீங்க, செய்வீங்களா? அந்த மாதிரி கருத்தைகள் வரும் பொழுது 200 தொகுதியிலும் வெல்வோம் சொல்ல திமுக விவசாய கடனை பத்தி பேசவே இல்லை. நாங்களும் சொல்ல முடியும். ஆனால் இந்த அவையை பொறுத்த வரைக்கும் விவாதங்கள் மானிய கோரிக்கை ஒட்டி அவர் பதிவு பண்ணிட்டாரு. தேங்காய் விவசாயிகளை பத்தி பதிவு பண்ணாரு. ஒவ்வொரு திட்டங்களும் 3 மாசம் தான் வந்திருக்கும். இப்ப வரைக்கும் 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேர்தலுடைய விவசாய கடனை தள்ளுபடி பண்ண ஒரு மாபெரும் அறிவிப்பை நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. விவசாய சங்கங்கள்